திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்தோ அதே தான் எல்லாரும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதுதான் அரசுடைய கொள்கை. தீபத்தூண்ல தீபம் ஏத்தணுங்கிறது மக்களோட நிலைப்பாடு கிடையாது, ஒரு கோர்ட்டோட நிலைப்பாடு, கோர்ட்ல ஒரு நீதிபதியோட நிலைப்பாடு. உன்னால தீர்ப்பு நிறைவேற்ற முடியாதுனாக்கா, நான் இஸ்லாமியர்களுக்கு சாதகமான எங்க அரசு, நாங்க இஸ்லாமியர்கள் தான் சொம்படிப்போம், நாங்க இஸ்லாமியர்களுக்கு முழுக்க முழுக்க நாங்க பக்கபலமாக இருக்கக்கூடிய அரசு, அதனால நாங்க இதை தீபத்தை ஏற்ற மாட்டோம் பகிரங்கமா அறிவிச்சுட்டு ராஜினாமா பண்ணிட்டு போங்க. உங்களால முடியலன்னா கோர்ட்டு தீர்ப்பை எங்களால நிறைவேற்ற முடியாது சொல்ல சொல்லுங்க, உங்க முதலமைச்சரை சொல்ல சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே நீதிபதியோடைய தீர்ப்பை அவமதிச்சதன் காரணமாக உங்களுக்கு எஸ்பியிலிருந்து டிஎஸ்பியிலிருந்து உங்களுக்கு மாவட்ட கலெக்டர்லேருந்து போய் தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டு வந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மன்னிப்பு கேட்டுட்டு இதுக்கு மேலே இது போல தவறு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு சாஸ்தாங்கமாக கூட காலில் வந்தாங்க. அந்த மாதிரி மன்னிப்பெல்லாம் கூட கேட்டாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் எதோ தெரியாமல் பண்ணிட்டோம், கோர்ட் அவமதிப்பு. இதில் இந்த அரசாங்கம் மாறினதுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபோட தப்பிச்சிட்டாங்க. இது கோர்ட்டு தீர்ப்பு, நீ இல்லை, உங்கள் அப்பா உங்கள் தாத்தா எவன் வந்தாலும் சரி இதை நிறைவேற்றி தான் ஆகணும். நிறைவேற்றலன்னு சொன்னாக்கா இந்த முறை போன முறை மாதிரிலாம் கோர்ட்டு சும்மா இருக்காது. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கு, தீபம் ஏத்தனா தவறு கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டு உறுதிப்படுத்தியிருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை 2வது முறையும் இந்த தமிழக அரசு மீறும் என்று சொன்னால் இந்த தமிழக அரசை கலைக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹைகோர்ட்டும் சரி தயங்காது. 2வது கட்டம் என்ன, நான் முதல் தடவையே உனக்கு கோர்ட் அவமதிப்பு வழக்கு கொடுத்துட்டேன், அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டுட்டேன், நீ 2வது தடவை நீ தீபம் ஏற்ற மாட்டேன், தீர்ப்பு கோர்ட்டோட தீர்ப்பை நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்னாக்கா அப்போ அதுக்கான தண்டனையை இந்த அரசு கண்டிப்பாக அனுபவிக்கும். சென்ற அரசு செய்த தவறை இந்த அரசு செய்யக்கூடாது. அப்படி செய்தார்கள் என்று சொன்னால் ஆட்சி பறிபோவதில் 100% வாய்ப்பு இருக்கு.